அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்களில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கடன் தீரும், இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாக நடக்க போகும் நல்லவையாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது, மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகை எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. ராசியின் நாதர் 4இல் இருப்பது நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. 7.5 சனியில் ஜென்ம சனியின் காலகட்டம் என்றாலும் கூட இந்த தருணத்தில் தடை தாமதங்களை அகழ்ந்து சிறப்பாக சுப நிகழ்வுகளை மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் கைகூடும். 7.5 சனி காலகட்டம் என்றாலும் புத்திரக்காரகனான ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பால் திருமணம், பாதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பிறரை நம்பி ஏமாந்த சூழலில் தற்போது விழித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது சரியான முறையில் அடுத்தடுத்து பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து மிக வலுவாக 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும் நேரமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை பல முறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான முன்னேற்றத்தை மீனராசிக்காரர்கள் அடுத்தடுத்து நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல கிரகநிலைகள் ஜென்மராசியில் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்துகின்றன. சனி, செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்திருக்கின்றன. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஜென்மராசியில் வலம் வருவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அத்தனை பணிகளையும் இந்த தருணத்தில் அணுக வேண்டும் என்பதை தான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. நீங்கள் இந்த தருணத்தில் பல காரியங்களை கச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் ஒரு முறைக்கு இருமுறை அனைத்து பணிகளையும் திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்வது நல்லது. உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்வதை உறுதியாகவே தவிர்க்க வேண்டும். எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை ஆலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு செய்ய முயற்சி செய்வது நல்ல பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து செவ்வாயும் இணைவது, சனி செவ்வாயின் சேர்க்கையும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த இரு கிரகநிலைகளும் ஜென்மராசியில் ராசியின் அதிபதியான குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. ஆனால் தனவிரயம் அதிகமாக ஏற்படும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். புதிய கடன்களில் மாட்டிக்கொள்ளாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல நெருக்கடிகளில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதே சமயம் சனி செவ்வாயின் இணைவு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஜென்மராசிக்குள் வருவது ஒரு வகையில் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் ஆற்றல் மேம்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது. விலகி இருந்த பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எடுத்த முயற்சியில் தடைகள் அனைத்தையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை
அதிர்ஷ்டத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆதரவுடன் பல திருப்பங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் செவ்வாயின் அமைப்பால் உண்டு. வித்யாகாரகரான புதன் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் மிக வலுவாக ஜென்மராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் யோகம் நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளை இந்த தருணத்தில் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேம்படுத்தக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இதுவரை தாமதப்பட்டு வந்த பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வித்யாகாரகரான புதன் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் புது முயற்சிகளில் நிச்சயம் காரிய வெற்றி இந்த தருணத்தில் உண்டு. கிருஷ்ண கிரகமான சூரியன் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெற போகிறார் தனஸ்தானத்தில். அதற்கு முன் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் வலம் வருகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது பல சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார ஏற்றம் அடையும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமைவதோடு மனக்கவலையும் குழப்பமும் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு சௌகரியத்தை உயர்த்தும் தருணமாக இந்த வேலை மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். திட்டமிடுவதை விட மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமான ராகு விரயத்திலும் கேது யோகத்திலும் இருக்கின்றன. பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் 7.5 சனியில் முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய முதன்மையான பங்கை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு கேது உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சிறப்பான மாற்றம் நிச்சயம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக பல நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் உறுதியாகவே மற்றவர்களுக்கு ஏதேனும் மங்களகாரியம் சார்ந்த விஷயங்களில் உதவி செய்யுங்கள். வேட்டி சேலை எடுத்து கொடுத்தல் உள்ளிட்ட மங்களகரமான காரியங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும்.